வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நான் கிச்சன காட்டுறேன்னா, கிச்சன் சம்மந்தப்பட்டது ஏதாவது பண்ண போறோம்னு தானே அர்த்தம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு நெய் காய்ச்ச போறோங்க. என்னப்பா இவ நெய் காய்ச்சறதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க. நெறைய பேருக்கு வெளிநாட்டில இருக்கிறவங்களுக்கு நெய் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க. சரியா காய்ச்ச முடியல, இல்லைன்னா நல்ல நெய் இங்கே கிடைக்கிறதில்ல. ஸோ ஒரு சுத்தமான கமகம மணக்கிற நெய் எப்படி காய்ச்சறதுன்னு வாங்க பார்க்கலாம். நெய் காய்ச்சறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் வேணும்னு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு நீளமான பாத்திரம், 1 கேஜி வெண்ணெய். நான் வந்து இது இது நான் ரொம்ப வெண்ணெயை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இதுதான் எனக்கு பிடிச்சது. அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூனில் சால்ட், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் ஒரு நீளமான பாத்திரம். இந்த 4 ஐட்டம்ஸ் தாங்க எங்களுக்கு வேணும். முதல்ல நெய் காய்ச்சுற பாத்திரத்தை மிதமான சூட்டில் கொஞ்சம் காய வச்சுக்கலாம். உள்ளே எதுவும் தண்ணி இருக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயும் 1 டீஸ்பூன் உப்பையும் இந்த சால்ட்டையும் போட்டு இதை உருக வைக்கலாம். எப்போவுமே ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த வெண்ணெய் எல்லாமே உருகிற வரைக்கும். உருகினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே வெண்ணெய் வந்து இப்படி கரைய ஆரம்பிச்சிருச்சு. வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சம் அதை நீங்கள் அப்பப்போ திருப்பி விடுங்க. இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் அப்பப்போ எடுத்து விடுங்க. இதை பாருங்கள், இப்போது ஃபுல்லாக வெண்ணெய் கரைஞ்சிருச்சு. ஆனால் நெய் ஆகலை இன்னும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஒரு வெள்ளையாக ஒரு ஒரு பார்ட்டிக்கிள் வரும். அது வந்து உங்களுக்கு கோல்டன் ப்ரவுன் கலராக வரணும். அது மட்டும் நீங்கள் வெண்ணெய் காய்ச்சணும். இப்போது வந்து நான் நல்லா அந்த நெய் எல்லாம் உருகினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு லைட் கோல்டன் கலரில் வரும். இருந்தாலும் இது இன்னும் நெய் வரலைங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, இதில் ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த நெய் வந்து எப்படி ஆயிருக்குன்னா, ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் எடுக்கும்போது அந்த வெண்ணெயோட இது ஒயிட்டாக இல்லாமல் அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நான் காட்டுற பாருங்கள், அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது இன்னும் ஆகலை. இன்னொன்று, இந்த வெண்ணெய் வந்து பொங்கி வரும். பொங்கி வந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம், பொங்கி வந்து எக்ஸாக்ட் 1.5லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா புகுன்னு பொங்கி உங்கள் நெய்யும் ஸ்பாயில் ஆகிடும், அது வெளியிலையும் வந்துடும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது 1 கேஜி வெண்ணெய். ஸோ எனக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்களும் டைம் நோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியுது, பபிள்ஸ் வந்துருச்சு, மேலே பொங்குற மாதிரி இருக்குது. இது இன்னும் ஆகணுங்க. கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சுருக்கீங்க. அதே சிம்மில் தான் இது உங்களுக்கு ரெடி ஆகணும். ஸோ இது மேலே வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் இதோட கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. ஸோ நான் இப்போது இதை ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி நான் பின்னாடி இருக்கிற ஸ்டவ்வில் வச்சிடுறேன். ஏன்னா நான் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணணும். நீங்கள்
ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஆட் பண்ணிங்கன்னா தெரிச்சிரும், எல்லாமே நெய் வெளியில் வந்துடும். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கருவேப்பிலையை போடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்களே பார்க்கலாம். நான் சொன்னேன்ல அந்த கோல்டன் ப்ரவுன் கலர் வரும்னு, அது வந்துருச்சு. ஸோ அதுதான் கரெக்டான பதம். இப்போ நாங்கள் வந்து இதில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். கருவேப்பிலை வந்து வேகும், தெறிக்கும். ஸோ ஆனால் அது வெளியில் வராது. ஸோ நல்லா கிறிஸ்பியாகுங்க. அது சாப்பிடவும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. கருவேப்பிலை படப்படன்னு வெடித்து பாருங்கள், நெய்யும் கொஞ்சம் அடங்கிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இதுதான் கரெக்டு. இப்போ எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நாங்கள் நெய்யை வந்து நாங்கள் நெய் ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் நல்லா ஆறிடுச்சுங்க. நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நான் ஒரு கேஜி வெண்ணெயை காய்ச்சினேங்க. எனக்கு வந்து ஒரு 750லேருந்து 800 ml நெய் கிடைக்கும். சுத்தமான நெய் கிடைக்கும். வீடே அவ்வளோ கமகமன்னு மணக்குதுங்க. நெய் எப்போவுமே கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை மூடி போட்டு வைக்கணும். சூட்லேயே மூடி போட்டு வச்சிடாதீங்க. ஸோ இதுதாங்க நெய் காய்ச்சிட ப்ராசஸ். ரொம்ப ஈஸிங்க. ஆனால் கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் கரெக்டான பதத்தை பார்த்துக்கணும். இல்லைன்னா நெய் தீஞ்சிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று சொல்லணுங்க, நான் வின்ட்ருங்கிறதுனால மட்டும்தான் இதில் கருவேப்பிலை போட்டிருக்கேன். சம்மரில் நான் வந்து நெய் காய்ச்சும் போது கருவேப்பிலை பதிலாக நான் மோர் போடுவேங்க. ஒரு 4 ஸ்பூன் மோர் மட்டும் போடுவேன். அது வந்து வின்டரில். பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்களுக்கு சாப்பிட கொடுக்க நான் சுட சுட சாதம் பண்ணியிருக்கேங்க. அதை வந்து இதில் அந்த நெய் காய்ச்சணும் இல்லையா, அந்த பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் பெப்பர் பொடியும் போட்டு பிசைஞ்சு கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் வளர்கிற பசங்களுக்கு இது ரொம்ப ஹெல்தி கூட. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ.